குடும்பத்தை விட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ என் வீட்டில் வந்து ஓட்டு வீடு, என்னோட வீடு மரம் விழுந்து பாதி ஓடு உடஞ்சி போச்சு. ஒரு 6 வயசு குழந்தை வச்சிருக்கேன். இப்போ நான் குழந்தையும் பார்க்கணும், வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வீடு வந்து அப்புறம் பார்த்துலாம். நம்ம ஃபஸ்ட்டு மக்களை பார்ப்போம், மக்களுக்கு நம்ம வேலை செய்வோம். அதுக்காக நம்ம இந்த வேலைக்கு வந்திருக்கோம். அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? எல்லாம் கடவுள் இருக்காருல்ல, அவர் மேலே பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் கிடையாது ஐயா, நாங்கள் இந்த ஹீரோஸ் நாங்கள் கிடையாது. இந்த மழை தான். இந்த மழை வரலன்னு சொன்னால் நாங்களாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. பொருள் வாங்கினா கஷ்டப்பட்டு ஒரு டிவி வாங்கி போட்டு பண்ணுறான். அப்போ ஒரு பைக் ஒன்று வாங்குறான், 1 லட்ச ரூபா 2 லட்சம் சொல்கிறான், பைக் வாங்குறான். ஃபுல்லாக இதாக இப்போ வேஸ்ட் ஆகி போகுது. அவன் ரெடி பண்ணுறதுக்கு அவன் திருப்பி கடன் வாங்கணும். பால் மெயின் இல்லை, குழந்தைங்களுக்கு பால் மெயின், பால் கிடைக்கவே இல்லை. பூட்டு போட்டால் கூட நம்ம தண்ணி உள்ளே போகுது இல்லை. இப்போ இன்னைக்கு இடுப்புலவோ தண்ணி இருக்குது, பூட்டு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்ரோட்ட போகிறீங்க பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு போய் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, இந்த ஜர்க்கின் போட்டுருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தா கூட மழையில் வந்து போட்டு நடக்கும்போது காலெல்லாம் சேர்த்து போடல. தண்ணி வந்துச்சு, இடுப்பளவு தண்ணி வந்துச்சு வீட்லேயே. எந்த ஏரியாவில்? நான் ஓட்டியாரில் வீடு. தண்ணி வந்துச்சு. அப்பயும் நான் வந்து சேர்ந்ததானே நம்மளுக்கு. 3 நாளாக கரண்ட் வரல வீட்டில். உணவு சாப்பிட்றதுக்கும் பொருள் இல்லை. இருந்ததெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. வர கடையும் சரியாக திறக்கல, உள்ள கரண்ட் இல்லாதனால. வரதெல்லாம் எல்லாம் பிளாக்ல வைக்கிற அளவுக்கு வந்துச்சு. பொறுத்த வரைக்கும் என் ஹைட்டுக்கு தண்ணி இருக்குது, நானே மூழ்கிடுவேன். எனக்கு நீச்சல் தெரியும், அதனால் நான் இறங்கி வந்துட்டேன். நான் அங்கே இருந்தேன், நான் எமௌண்ட்லேயே இருக்கிறேன். அந்த வீட்டிலேருந்து இறங்கி நான் வந்துட்டேன் வேலைக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, பால் பாயிட்டு கூட கிடைக்காம, வீட்டில் பால் பாயிட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். இடுப்பளவுக்கெல்லாம் வந்து தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் அதில் இறங்கி நீங்கள் எல்லாரும் வேலை பார்த்து அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக அவங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஃப்ளட் உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்ததுண்ணா இதில் வேலை செய்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருந்ததுண்ணா. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப பழத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 2015 நம்ம இப்போ 2015 வந்த வெள்ளத்தோட அது 1 வாரம் பெஞ்ச மழை, இது வந்து 2 நாள் பெஞ்ச மழையில் இது வந்து வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களோட அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவங்கள யாரும் வீட்டுக்குலாம் யாருமே போகல. எங்களுடைய பெரிய அதிகாரியோட சின்ன அதிகாரியோட எல்லாமே போகல. ஏன்னா அவங்களுக்கு மேல் பிரச்சனை நிறைய இருக்கும். அவங்க வந்து எங்களை வச்சு வேலை வாங்குறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, நம்மளும் நம்மளோட வேலை செய்யணும். இதில் என்ன கேட்டால் நம்ம குடும்பத்தை விட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். இது ஒரு பெரிய மன கஷ்டம். இப்போ என் வீட்டில் வந்து ஓட்டு வீடு, என்னோட வீடு மரம் விழுந்து பாதி ஓடு உடஞ்சி போச்சு. ஒரு 6 வயசு குழந்தை வச்சுருக்கேன். இப்போ நான் குழந்தையும் பார்க்கணும், வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கறதோட எனக்கு கண்ணி தெரிஞ்சது கேட்டால் நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வீடு வந்து அப்புறம் பார்த்துலாம். நம்ம ஃபஸ்ட்டு மக்களை பார்ப்போம், மக்களுக்கு நம்ம வேலை செய்வோம். அதுக்காக நம்ம இந்த வேலைக்கு வந்திருக்கோம். இதனால் வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே, ஒப்பந்தம் பண்ணி வேலை செய்கிறாங்களே, ஒரு பணி நிரந்தரம் பண்ணலாம் ஒரு ஆசை வரும் இல்லையா. 2015 பண்ணல, அட்லீஸ்ட் இந்த வந்து வெள்ளத்தினாச்சும் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இதுவரையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இப்போனாச்சும் எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும், எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இதை நம்பி தான் வீடை விட்டு நாங்கள் வந்து வேலை செய்கிற காரணமே. இல்லை வந்து அதிகாரிகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் ஃபீல்டில் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. சின்ன அதிகம் பெரிய எங்கள் ஏஐ ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், அவர் வீட்டுக்கு போகல, நம்மள வீட்டில் இங்கே தான் இருக்கார். அவர் வீட்டு ஃபுல்லாக மூடி போச்சு. அதுக்கு டிஎஸ்ஆர் ஆகட்டும், அவரும் வீட்டுக்கு போகல, வீட்டில் இருந்தார். யாருங்க இந்த இப்போ பார்க்குற ஃபுல்லாக ஏரியா இன்ஜினியர், அவர் இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறவர், அவரும் வீட்டுக்கு போகல. அப்போ அதிகாரிகளே வீட்டுக்கு போகும்போது நம்ம மட்டும் எப்படி வீட்டுக்கு போய் வீட்டில் படுக்க முடியும்? அந்த ஒரு நினப்பில் தான் வந்து நம்ம வந்து இறங்கி ஃபீல்டில் இறங்கி குடும்பம் வந்து பார்த்துக்கலாம். கடவுள் மேலே பார்த்து போட்டு குடும்பம் பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு பார்த்துக்கம்மா, நாங்கள் போய் மக்களை பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் போனால் தான் இதில் வேலை செய்ய முடியும். துப்புரவு பண்ண நாங்கள் இருக்கனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியுது. நாங்கள் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறோம் சார். என்னன்னா ஒரு பக்கம் நம்ம வீட்லேயே வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. மரம் விழுந்து ஓட்டு மேலே விழுந்துருச்சு. ஸோ வீட்டில் வேறு 6 வயசு குழந்தை இருக்குது, மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஐயோ வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியல. எல்லாம் கடவுள் இருக்காருல்ல, அவர் மேலே பாருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எந்த ஒரு பாருங்க, கடவுளை நம்பி தான் டெய்லி வேலைக்கு வரோம். எல்லாருமே தான் சொல்லுவோம், நம்ம பார்த்து இப்போ வேலைக்கு போகிறோம் சொல்லுவோம். நீங்கள் நாளைக்கு இல்லை, ஆனால் அப்படி பார்க்கும்போது டெய்லி வரும்போது கடவுள் வேண்டிட்டு வரோம். கூட வீட்டை பார்த்துக்கோ, நான் வெளில போகிறோம், வீட்டை பார்த்துக்கோ, நம்பி தான் இருக்கும். இதான் என்னோட இன்னைக்கு நீங்கள் தான் வந்து இந்த ரியல் ஹீரோஸ் அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் கிடையாது ஐயா, நாங்கள் இந்த ஹீரோஸ் நாங்கள் கிடையாது. இந்த மழை தான். இந்த மழை வரலன்னு சொன்னால் நாங்களாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்போ ஹீரோ யார்? மழை தானே. மழை வரனால இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. மழை வரலாம் நீங்கள் கேள்விக்க மாட்டீங்களா? அப்போ ஹீரோ யாருன்னா மழை தான். இந்த வெள்ளத்தில் மக்கள் எல்லாரும் நிறையா கஷ்டப்பட்டாங்க. ஸோ நிறையா நாங்கள் டிவியில எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாம்
மக்கள் பட்டதை நீங்கள் லைவாக பார்த்தீங்க. அந்த ரெஸ்கியூ பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்ததுண்ணா? அதாவது வீட்டு பொருட்கள் மொத்தம் எல்லாம் சேதமாயிடுது. இப்போ ஒரு பொருள் வாங்கினா கஷ்டப்பட்டு ஒரு டியூ வாங்கி போட்டு பண்ணுறான். அப்போ ஒரு பைக் ஒன்று வாங்குறான், 1 லட்ச ரூபா 2 லட்சம் சொல்கிறான், பைக் வாங்குறான். ஃபுல்லாக இதாக இப்போ வேஸ்ட் ஆகி போகுது. அவன் ரெடி பண்ணுறதுக்கு அவன் திருப்பி கடன் வாங்கணும். அப்போ திருப்பி அவன் வேலைக்கு போகணும். அப்போது இன்னும் ஒரு இந்த இந்த இப்போதைக்கு டைம் நிலமை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் சரியாகனா தான் மக்கள் திருப்பி கொஞ்சம் எல்லாம் வெளில வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்களாண்ணா? ஸோ மக்கள் எல்லாம் பார்த்தேன். மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் சாப்பாடு கூட பால் இல்லையே மெயின். கரண்ட்லாம் கூட ஒரு மெழுகுவத்தி வச்சு பார்த்துச்சுன்னா ஒரு கேண்டில் வச்சு பண்ணி தான் பண்ணலாம். பால் மெயினில், குழந்தைங்களுக்கு பால் மெயின். பால் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரொம்ப கஷ்டம். அது ஓப்பனாக சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டம். அதான் உண்மை. 2015 இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்றாங்க. ஆமாம், அதிகம் தான் ஐயா, அதிகம் தான். ஓகே, அதிகம். இப்போ வந்து ரொம்ப அதிகமான வெள்ளம். இப்போ இன்றைக்கி நீங்கள் கோயம்பேடு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு வந்து ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. அது எப்போ கொஞ்சம் வெடி கொஞ்சம் கம்மியாகுதோ அப்போ தான் நம்மளுக்கு இதாகும். இப்போ இந்த சைடு கன்னியாகுமரிலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக சிலம்பேரியா தான். ஆனால் பாவம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மலையில் நினைஞ்சவங்களுக்கே வந்து காய்ச்சல் வந்துடுது, அது வந்துடுது. ஸோ நிறையா நோய்கள் எல்லாம் வந்துடுது. நீங்கள் இறங்கி வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பயம் இல்லையா? ஐயோ நமக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி. எல்லாமே இருக்கு ஐயா, எல்லாமே பூட்லாம் கொடுத்துருக்காங்க. பூட்டு போட்டால் கூட நம்ம தண்ணி உள்ளே போகுது இல்லை. இப்போ இன்னைக்கு இடுப்புலவும் தண்ணி இருக்குது, பூட்டு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்ரோட்டை போகிறீங்க பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, இந்த ஜர்க்கின் போட்டுருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தா கூட மழையில் வந்து போட்டு நடக்கும்போது காலெல்லாம் சேர்த்து பொண்ணு. இப்போ இது நம்ம ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் இது நம்ம காலில் வலி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்தோம்னா மக்களே இருப்பாங்க. அந்த வலியை தாங்கி தான் மக்களை பார்த்தாகணும். அதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய விஷயம். எவ்வளோ வலி இருந்தாலுமே அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி மக்களுக்காக வந்து மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ஏரியாஸில் நான் இதெல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க? எங்களுக்கு வந்து நான் வந்து பகுதி 8 பகுதி 8ல் இது 106 டிப்போ. ஓகே. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்ஜிகர சைடு ஒரு சைடு, மேத்தனர் ஒரு சைடு, அந்த சைடு நம்மளுக்கு ஒரு சைடு இருக்குது. அந்த சைடெலாம் ஒரு இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணி வந்தால் வந்து இப்போ 100க்கு ஒரு 75% நம்ம கிளியர் பண்ணி சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம் நம்ம. ஓகே. ஆமாம், 20% இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது இன்னும் 2 3 நாள் நம்ம கிளியர் பண்ணிடலாம், மாற்றம் கிடையாது. அந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. எங்களை இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ வெளியூர் தெரியுமா தெரியல, பட் எங்களை வெளியூர் தெரிய வச்சு முடிச்ச முதலமைச்சர் வரையும் தெரிய வச்சு இந்த கஷ்டத்தை வந்து அவர் கொஞ்சம் பார்க்கணும். எங்களை கஷ்டப்பட்டு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, துப்புரவு பணியாளர்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் விபியில் கான்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. இப்போ எங்களை நாங்களாம் டெம்பரரி வேலை செய்யும், நாங்களாம் வேலை செய்கிறோம். குறைஞ்சி 14 வருஷம் 17 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்கார். இந்த வயசாகி போச்சு. இது அப்புறம் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தா தானே அவர் ஒய்ஃபை பார்க்க முடியும், குழந்தைய கூட்டிகிட்டு பார்க்க முடியும். அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நல்லது. வேலை கொடுத்துட்டாங்க, இதை பர்மனெண்ட் பண்ணால் நல்லது. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு கடவுள்கிட்ட இருக்குது. நன்றிப்பா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த மழை வெள்ளத்துல எல்லாம் வேலை பார்க்கறதுல? 2004லேருந்தே பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. இது 3வது வாட்டி பார்க்குறோம். நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு சேர்ந்து இருக்கிறோம். முதல்ல வந்து சிக்கோன் நகரில் இருந்தோம். அது பள்ளமான ஏரியா, ஃபுல் தண்ணி நிற்கும். அப்போ தண்ணிலையும் இறங்கி வேலை செஞ்சுதான். அதுமாதிரி 2005லேயும் வந்து 15லேயும் வந்தது, அதுலேயும் செஞ்சோம். இப்போயும் 2023 லாஸ்ட்டில் வந்துருக்குது. 3 வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்தது? எந்த வருஷம்? 2005ல் வந்து பாருங்கள், அதுதான் ரொம்ப. ஆமாம், ரொம்ப தண்ணி. அதுதான் இது வந்து இப்போ வந்து கண்ணு தெரியாமல் திடீர்னு வந்துச்சு. இது 2 நாள் 2 3 நாள்லேயே தண்ணி ஃபுல்லாக வெள்ளமாயிடுச்சு. இது நினச்சி பார்க்க முடியாத வெள்ளம். இது இருந்தாலும் நம்ம வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அங்கேயெல்லாம் எந்த தண்ணியும் வரலையாண்ணா? தண்ணி வந்துச்சு, இடுப்பளவு தண்ணி வந்துச்சு வீட்லேயே. எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் ஓட்டியாரில் வீடு. தண்ணி வந்துச்சு. அப்பயும் நான் வந்து சேர்ந்து தானே நம்மளுக்கு சேர்ந்து தான் போகிறோம். இப்போ வீட்டில் இருக்கவங்கலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா அந்த தண்ணியில்? கஷ்டப்படுறாங்க தான், அவங்களையும் பார்க்கணும், நம்ம இதையும் பார்க்கணும். வீட்டில் இருக்கவங்களாம் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டாங்கண்ணா? 3 நாளாக கரண்ட் வரல வீட்டில், உணவு சாப்பிட்றதுக்கும் பொருள் இல்லை, இருந்ததெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. வர கடையும் சரியாக திறக்கல, ஃபுல்லாக கரண்ட் இல்லாதனால வரதெல்லாம் எல்லாம் பிளாக்ல வைக்கிறவங்களுக்கு வந்துச்சு. பால்லேருந்து அரிசி பருப்புலேருந்து தக்காளிலேருந்து வெங்காயம்லேருந்து பிளாக்ல வைக்கிறாங்க. அதையும் வாங்கி தான் செஞ்சு தான் போட்டுன்னு வரோம். இப்போ ஓரளவுக்கு உங்கள் ஏரியாவில் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா இல்லை அப்படி தான் இருக்கா? ஓரளவு தான் கிளீன் ஆகிடுது, ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதான் ஒரு 60% கிளீன் ஆகிடுது, 40% இருக்குது இன்னும். நீங்கள் இந்த மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த ஒரு வெள்ளம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு? அவங்களுக்கு கஷ்டம் வரவிடாது நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி செய்யணும் இருக்கிறோம். அவன் சொன்னாவே நான் வந்துடுறோம், அந்த ஏரியாவுக்கு போய் செஞ்சிருன்னு வரோம். அவங்களும் அவங்கள பார்த்து அவங்களும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க. ஓகே. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வரலையாண்ணா? இதெல்லாம் வந்தது இல்லைங்க. அவ்வளோ இரும்பு உடம்பா உங்களுக்கு? அது கடவுள் கொடுத்த வரும். கொஞ்சம் இது மேலே எடுத்து செஞ்சுன்னா கொஞ்சம் நல்லது. எங்களுக்கு கஷ்டப்பட்டது கொஞ்சம் எதுனா பலன் கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன எதிர்பார்க்குறீங்கண்ணா? என்ன மாதிரி ஒரு விஷயம்? பர்மனெண்ட் பண்ணால் நல்லது, வேறு எதுவும் என்ன பண்ண போகிறோம் நாங்கள்.
இத்தனை வருஷம் சேர்ந்து பர்மனெண்ட் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் அந்த பெர்மனன்ட் பண்ணாமையே இருக்காங்க? அது 2004லேருந்தே நாங்களும் வேலை செஞ்சுட்டோம், போராடுறோம், எவ்வளோ பண்ணுறோம். வரவங்களாம் கேட்குறாங்க, போடுறாங்க, அதை வந்து அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் காலமாக ஏதோ பேசின்னு இருக்கிறாங்க. ஆனால் நல்லது நடக்குமா என்னன்னு தெரில. நடந்தால் நல்லது. கண்டிப்பா நல்லது நடக்கும். பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு ஏரியா பண்ண முடியாதுல்ல. இப்போ இபி இருக்காங்க, துப்புரவு பண்ணி பெருக்கிற ரோடு பெருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதில் பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய இது வரணும்ல. இப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் வச்சுக்கணும், ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதெல்லாம் பார்த்து நான் பண்ணோம். இப்போது இந்த மழையில் நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா இதில் வர வருமானம் வச்சு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கு அதுதான் இப்போ பண்ணி தான் வரோம். அதை பார்த்து தான் பண்ணி வரோம். 10 தானே அந்த இதில் வர amount? 10 தானே சொல்ல முடியாதுங்களா, எப்படி சொல்ல முடியும்? 10 தானே, 10வது தான். நாங்கள் ஏதோ வேலை செய்யணும்னா 100-50 கிடைக்கிறது காசு தான், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். அதுதான் வேறு நம்ம சம்பளம் பார்த்தா சம்பளம்லாம் பத்தாது. இதான் கடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வரோம். குடும்பம் ஏதோ ஓடுது, அவ்வளோதான். இது எதுக்கு ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள். இல்லைங்கன்னா ஒரு நாளைக்கு ஆகிடாதா? அந்த ஒரு இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் வந்து பரவாயில்ல, பொறுத்து செய்வோம், மக்களுக்காகவும் செய்வோம். இது சுயநலவாதின்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகிடும் ஒரு நம்பிக்கை சுயநலவாதி. இன்னொன்று கேட்டிங்கன்னா மக்கள் நல்லது பண்ணோம், அது நல்லது, அதுக்காக தான் பண்ணுவோம், வேறு ஒன்று. ஆனால் இந்த வெள்ளம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது? நான் வந்து 2015 இங்கே வந்து வேலைக்கு வரல. இப்போ வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. நான் 2015 நான் சென்னையில் தான் இருந்தேன். அந்தளவுக்கு நான் தண்ணியில் நான் பார்க்கல. இந்த வருஷம் தான் நான் இந்த 2023 இவ்வளோ தண்ணி எங்கள் வீட்டிலேயே இவ்வளோ தண்ணியிலையும் நான் இறங்கி தான் வந்தேன் வேலைக்கு. ஏன்னா வேலைக்கு போய் நான் ஒரு சூழ்நிலை தானே. நம்ம வீட்டில் மேலே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே இருக்கணும் தண்ணி தான். இந்த தண்ணியிலே நம்ம வேலைக்கு போனால் தானே மக்களை போய் பார்க்க முடியும், சந்திக்க முடியும். ஆனால் வீட்டில் தான் நம்ம யாரை மக்களை போய் சந்திக்க முடியாது. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் நம்மளே வீட்டில் இருந்தோம்னா அப்புறம் மக்கள் யாரை பார்க்குறதுனால நாங்கள் போய் இறங்கி வேலை பார்த்தோம். எந்த அளவுக்குனா மக்கள் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் கஷ்டப்பட்டாங்க? ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்கண்ணா. சில வீட்டெலாம் தண்ணி வீடே மூழ்கி போச்சு, வீடே மூழ்கிற அளவு ஆயிடுச்சு. சில வீட்டில் இன்னுமா தண்ணி குறையாம எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு குறைஞ்சிட்ருக்கு. இப்போ 2 நாளாக கரண்ட் இருக்குது, அதனால் தண்ணி இப்போ எல்லாம் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணியாக சால்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் பார்த்ததுலே லைக் ரொம்ப மோசமான ஒரு ஏரியாப்பா, இங்கே போய் நாங்கள் வேலை செஞ்சதே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? எந்த ஒரு ஏரியாவில் சொல்லுவீங்க? ரொம்ப ஏரியானா 𝐅𝐨𝐫 MMD எங்களுக்கு அதுதான். இப்போ எங்களுடைய ரவுண்ட் ஏரியா ஜோன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அம்ஜிகரை, மேத்தா நகர், MMD 𝐅𝐴𝐵 தான். எந்த அளவுக்கு நான் இருந்தது எம்எம்டியை பொறுத்த வரைக்கும்? அந்த MMD பொறுத்த வரைக்கும்னா என் ஹைட்டுக்கு தண்ணி இருக்குது, நானே மூழ்கிடுவேன், அந்த அளவுக்கு தண்ணி வந்தது. அதுலேயும் இறங்கி வேலை பார்த்தது தான் எனக்கு நீச்சல் தெரியும், அதனால் நான் இறங்கி வந்துட்டேன். நான் அங்கே இருந்தேன், நான் MMDல இருக்கிறேன், அந்த வீட்டிலேருந்து இறங்கி நான் வந்துட்டேன் வேலைக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, பால் பாக்கெட் கூட கிடைக்காம வீட்டில் பால் பாக்கெட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். திடீர்னு வந்த சூழ்நிலை, ஏன்னா இவ்வளோ வரும் நாங்கள் எதிர்பார்க்கல, திடீர்னு வந்த தண்ணியினால நாங்கள் எதிர்பார்க்கல.